டெய்லி இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே சட்னியாக அரைச்சு போர் அடிக்குதா? அப்போ இதை ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 கிலோ ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு பொரிக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் சோம்பு, 4-5 தட்டின பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா இது பண்ணிவிட்டு தக்காளி 3 எடுத்து அதை பழமாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதோட சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்து நல்லா அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு மூடி வச்சு எடுங்க. இப்போ தயாராகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதை சூடான தோசை